பயங்கரவாதிகள் மதத்தை கேட்ட பின்னர் சுட்டுக் கொன்றதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி மக்களவையில் உரையாற்றினார். இது தொடர்பாக பேசிய அவர், இந்தியாவில் வன்முறைக்கான விதைகளை தூவி நாடு முழுவதும் கலவரங்களை ஏற்படுத்துவதற்கான சதி திட்டம்தான் பஹல்காம் தாக்குதல் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானின் அணு ஆயுத பூச்சாண்டிக்கு இந்தியா அஞ்சவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை காட்டி பிளாக்மெயில் செய்தால் இந்தியா பணியாது என்பதை உலகுக்கு உணர்த்தியதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். பெரும் இழப்பை சந்தித்த பிறகு தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியதாகவும் வேறு எந்த உலக தலைவரும் ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்துமாறு கூறவில்லை என ட்ரம்ப் பெயரை குறிப்பிடாமல் பிரதமர் மோடி மக்களவையில் விளக்கம் அளித்தார். அரசியல் மன உறுதி இல்லாத பாஜக அரசு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவம் செயலாற்றுவதற்கு முழு சுதந்திரம் வழங்கவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 1971 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1 லட்சம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சரணடைந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அதனுடன் ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வையும் ராகுல் ஒப்பிட்டு பேசினார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் திட்டத்தை பாகிஸ்தானுக்கு மத்திய பாஜக அரசு வெளிப்படுத்தியதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சை சுட்டிக்காட்டி மக்களவையில் பேசிய ராகுல், அதிகாலை 1:05 மணிக்கே தாக்குதல் தொடங்கியதாக சொல்லிவிட்டு பாகிஸ்தான் ராணுவத்திடம் 1:35 மணிக்கு அழைத்து ராணுவ நிலைகளை குறிவைக்கவில்லை என ராஜ்நாத் கூறுவது எப்படி என்றார். இந்தியாவின் போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதற்கு அரசியல் தலைமை செய்த தவறே காரணம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகார் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான மக்களவை விவாதத்தின் போது பேசிய அவர், ராணுவ நிலைகளை குறிவைக்க வேண்டாம் என விமானப்படைக்கு அறிவுறுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய அவர், மதத்தை கேட்டு அப்பாவிகளை படுகொலை செய்தவர்களை ஆபரேஷன் மகாதேவ் மூலம் பழி தீர்த்ததாகவும் விளக்கம் அளித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய சுலைமான், ஆப்கான் மற்றும் ஜிப்ரான் ஆகிய 3வரும் லஷ்கர் அமைப்பை சேர்ந்தவர்கள் என அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளுக்கு உணவளித்து உதவியதாக கைது செய்யப்பட்டவர்களிடம் உடல்களை காண்பித்து உறுதிப்படுத்தியதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானை காப்பாற்ற காங்கிரஸ் கட்சி முயற்சிப்பது ஏன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். 26 அப்பாவிகளை கொன்ற பயங்கரவாதிகளை பழி தீர்த்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிக்கவில்லையா எனவும் காட்டமாக விமர்சித்தார். முன்னாள் பிரதமர் நேரு செய்த பெரும் தவறாலேயே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவானதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் பிரதமர்கள் போல பயங்கரவாதிகள் மீது மென்மையான போக்கை கடைபிடிக்காமல் பிரதமர் மோடி பழிக்கு பழி வாங்கி இருப்பதாகவும் மக்களவையில் அவர் தெரிவித்தார். காஷ்மீரில் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டதாக மத்திய அரசு கூறியதை நம்பி பஹல்காம் சென்றவர்கள் கொல்லப்பட்டதுதான் மிச்சம் என மக்களவையில் பிரியங்கா காந்தி கடுமையாக சாடினார். 2021க்கு பிறகு 25 பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளதே, அதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்பிய அவர், தாக்குதலுக்கு பொறுப்பேற்று யாரேனும் பதவி விலகினார்களா என காட்டமாக கேள்வி எழுப்பினார். தமிழர்கள் ஒருபோதும் தேச நலனை விட்டுக் கொடுத்தவர்கள் இல்லை என மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு நாட்டிலேயே முதலில் ஆதரவு தெரிவித்து பேரணி நடத்தியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றும் பெருமிதம் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக இன்னொரு நாட்டின் தலைவர் 25 முறை தம்பட்டம் அடித்துக் கொண்ட பிறகும் மத்திய அரசு பதிலளிக்க மறுப்பது ஏன் என கனிமொழி எம்பி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சை சுட்டிக்காட்டி பேசிய அவர், இதுதான் உங்களது வெளியுறவு கொள்கையா என காட்டமாக விமர்சித்தார். தமிழ் அரசர்கள் மீது திடீர் பாசம் வந்துள்ள மத்திய பாஜக அரசு கீழடி ஆய்வறிக்கையை மட்டும் வெளியிட மறுப்பது ஏன் என கனிமொழி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக மக்களவையில் பேசிய அவர், தமிழன் கங்கையை வென்றிருக்கிறான், தமிழன் கங்கையை வெல்வான் என்றும் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 20,088 மருத்துவ இடங்களை பெற்று பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பலன் பெற்றதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பல குடும்பங்களின் பல தலைமுறை கனவு நனவாகியுள்ளதாக சமூக நீதிக்கான இந்த அரசியல் போராட்டத்தை மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார்.
தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் உள்ள நிலையில் கூட்டணியில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். பிரதமரிடம் முறையிட்ட பிறகே பயிர் கடனுக்கான சிபில் ஸ்கோர் நடைமுறை கைவிடப்படுவதாக சுற்றறிக்கை வெளியானதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அதிமுக முன்னிலையில் உள்ளதாகவும் EPS செய்தியாளர் சந்திப்பில் பெருமிதம் தெரிவித்தார். கிராம ஊராட்சிகளில் வணிக உரிமத்தை பெறுவது கட்டாயப்படுத்துவதன் மூலம் இட்லி கடைகள், சிறு வணிகர்களை அடியோடு ஒழிக்க சதியா என அன்புமணி காட்டமாக கேள்வி எழுப்பினார். மேலும் இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் பார்ட்டிகளின் வடைக்கடைகள் வரலாற்றில் மட்டுமே இருக்கும், நடைமுறையில் இருக்காது எனவும் வேதனை தெரிவித்தார். தவேக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் புதன்கிழமை கட்சி தலைவர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். அன்றைய தினமே மை TVK என்ற செயலியை விஜய் அறிமுகம் செய்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு அரையாண்டு தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று காலாண்டு தேர்வுகள் தொடங்குவதாகவும் டிசம்பர் 15இல் அரையாண்டு தேர்வு தொடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025-2026 கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு OTP பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த தடை உத்தரவை எதிர்த்து திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு வரும் திங்கட்கிழமை விசாரிக்கப்படும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கிய திமுகவினர் பொதுமக்களிடமிருந்து ஆதார் OTPயை பெற்று வந்ததற்கு தடை விதிக்கப்பட்டது. போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை தவிர இடைத்தரகர்கள் யார் யார் என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் பணம் பெற்றுக்கொண்டு நியமன ஆணை வழங்கிய அதிகாரிகள் யார் என்று காட்டமாக கேள்வி எழுப்பியது. ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட விஸ்வகர்மாவை 4 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க திருவள்ளூர் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. முன்னதாக திருவள்ளூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு விஸ்வகர்மா ஆஜர்படுத்தப்பட்ட போது முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறினான். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதன்கிழமை தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 பவுன் 73,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 9,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கணினி அறிவியல் துறையில் இறுதி ஆண்டு பயிலும் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான திறன் பயிற்சி திட்டத்திற்கான ஒப்பந்தம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. கேம் டெவலப்பர், ஆர்டிஸ்ட் மற்றும் புரோகிராமிங் உள்ளிட்ட பயிற்சிகளுக்காக கூகுள், யூனிட்டி நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டது. சமக்ரா சிக்ஷா திட்ட நிதியை நிறுத்தி வைத்துள்ளதால் அரசு சார்பில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி உள்ளிட்ட பல பணிகள் முடங்கி போயுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024-25 ஆண்டிற்கான 2151 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாதவரம் வரையிலான புதிய வழித்தடத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது தொண்டர் ஒருவர் அண்ணன் அமைச்சர் வாழ்க என கோஷமிட்ட நிலையில் இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாண்டா என கிண்டல் அடித்தார். தமிழகத்தில் முதல் முறையாக புகார்தாரரின் இல்லம் தேடி முதல் தகவல் அறிக்கையை வழங்கும் நடவடிக்கையை கரூர் மாவட்ட காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி முதல் புகார்தாரர்களின் இல்லம் தேடி முதல் தகவல் அறிக்கையை காவலர்கள் வழங்கி வரும் நிலையில் இதுவரை 76 பேருக்கு FIR வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
சென்னை அண்ணா நகரில் பைக்கில் சென்ற இளைஞர் கார் மோதி உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக கல்லூரி மாணவர் திட்டமிட்டு கொல்லப்பட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. காதல் விவகாரத்தில் நிகழ்ந்த கொலையில் திமுக கவுன்சிலர் தனசேகரனின் பேரன் சந்துருவுக்கு பெரும் பங்கு இருப்பதும் அம்பலமாகியுள்ளது. தமிழக எல்லையோரம் உள்ள ஆர்டிஓ சோதனை சாவடிகளை அகற்ற வேண்டும் என மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகத்தில் ஆணையரை சந்தித்து மனு அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சம்மேளன தலைவர் தன்ராஜ், சோதனை சாவடிகளை அகற்றாவிட்டால் அனைத்து வகை லாரிகளும் இயக்கப்படாது என்றார். சென்னை அடுத்த அம்பத்தூர் அருகே எம்சாண்டு ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளிக்குப்பம் சுங்கச்சாவடி அருகே டாரஸ் லாரி சென்று கொண்டிருந்த போது பின்பக்க டயர் திடீரென வெடித்து தீப்பற்றி எரிந்தது. இதை அறிந்த ஓட்டுநர் லாரியை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கி தப்பினார். சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் முன்னறிவிப்பு இல்லாமல் வீடுகளை இடித்ததால் மாற்று இடமின்றி பொதுமக்கள் நிர்கதியாக வீதியில் நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பேசின் பிரிட்ஜ் சாலையில் பால் டிப்போ அருகே 80 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருந்து வரும் வீடுகளுக்கு திடீரென சென்ற அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் பொருட்களை வீதியில் தூக்கி எறிந்து இடித்து தரைமட்டமாக்கினர். சேலம் மாவட்ட காவல்துறையில் பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகளை சிறு படைக்கலன் உதவி ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதில் SLR, AK-47, இன்சாஸ், ஸ்னைப்பர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வகைகளை சேர்ந்த துப்பாக்கிகளில் 1/3 பங்கு துப்பாக்கிகளின் ரகங்களையும் அதற்கான பதிவேடுகளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள விஜய் மருத்துவமனையில் சாலை விபத்தில் காயமடைந்த 12ஆம் வகுப்பு மாணவிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சம்பவத்தன்று மாணவியின் முதுகு பகுதியில் ஊசி செலுத்தப்பட்டதாகவும் சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்ததாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். பொள்ளாச்சியில் 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த பேக்கரி உரிமையாளரை உறவினர்கள் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தமிழ்நாட்டில் இந்தியன் ஆயில் நிறுவன சமையல் சிலிண்டர்களை ஏற்றிச் செல்லும் லாரி உரிமையாளர்கள் வரும் 1ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் பகுதியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து லாரிகளுக்கும் சமமான வேலை வாய்ப்பு உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உணவு வழங்க தாமதமானதாக கூறி தனியார் உணவகத்தில் தகராறில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்த காவலர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பொம்மிடி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிங்காரவேலன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தகராறில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி மலையில் 2வது நாளாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மீது பயங்கர ஆயுதங்களால் இளைஞர்கள் வெட்டி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி பைக்கிற்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு அஜய் என்பவர் ஜிபேவில் பணம் அனுப்பிய போது பணம் வங்கி கணக்கில் ஏறாததால் தகராறு ஏற்பட்டது. இதில் காயமடைந்த அஜய் ஆத்திரத்தில் தனது நண்பருடன் சென்று பங்க் உரிமையாளரை தாக்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் செல்போன் கடையில் இருந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை எடுத்து லுங்கிக்குள் மறைத்து திருடிச் சென்ற இளைஞரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உதகை பசார் பகுதியில் உள்ள மொபைல் போன் கடை வழியாக வந்த இளைஞர் ஒருவர் கடை உரிமையாளரிடம் நலம் விசாரித்துக் கொண்டே கடையில் இருந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை எடுத்து லுங்கிக்குள் போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றான். ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து அவர்களின் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற விசை படகை பிடித்து அதில் இருந்த 5 மீனவர்களையும் அடுத்ததாக நாட்டு படகை பிடித்து அதில் இருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். திருச்சி திருவானைக்காவலில் அடுக்குமாடி குடியிருப்பிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகள் 19,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தக உடன்படிக்கையை இறுதி செய்வதில் மேலும் சில சமரசங்களை செய்ய வேண்டி உள்ளதாக அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிரதிநிதி ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழு வாஷிங்டனில் நடத்திய 5ஆம் சுற்று பேச்சுவார்த்தையிலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. ஆபரேஷன் சிந்தூரின் போது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பிரிவில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய குண்டுவீச்சில் பெற்றோரை இழந்த 22 குழந்தைகளை தத்தெடுக்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளார். கடந்த மே மாதம் பூஞ்சிற்கு சென்ற ராகுல் காந்தி பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பீகாரில் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் சிறப்பு வாக்காளர் திருத்த தீவிர நடவடிக்கையை எதிர்த்து தாக்கலான பல மனுக்களை வரும் 12ஆம் தேதி 13ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் சம்மதித்துள்ளது. பெருமளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் நீதிமன்றம் தலையிட்டு நீதி வழங்கும் எனவும் உறுதி அளித்துள்ளது. ஏமனில் கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக பரவும் தகவல் உண்மையில்லை என வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தனி நபர்களால் பரப்பப்படும் தகவல்கள் தவறானவை என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்களவையில் செஸ் வீராங்கனை திவ்யா தேஷ்முக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்திய வீராங்கனையான திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் விவசாயிகளின் பிரச்சினைகளை கண்டுகொள்ளாத ஆளும் பாஜக மாநில அரசை கண்டித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை வளாகத்தில் எருமை மாடு வேடமணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் விபத்தில் படுகாயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு சென்றவர் மருத்துவர் சிகிச்சை அளிக்காமல் தூங்கியதால் பரிதாபமாக உயிரிழந்தார். லாலா லஜபத் ராய் நினைவு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர் இல்லாத நிலையில் பணியில் இருந்த ஜூனியர் மருத்துவர்களும் தூங்கிக் கொண்டிருந்த வீடியோ வைரலாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 30 வயது பெண் ஒருவருக்கு கர்ப்பப்பைக்கு பதிலாக கல்லீரலில் கரு வளரும் அரிதான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கர்ப்பப்பை அல்லாது மற்ற உடல் உறுப்புகளில் கருவுறுவது எக்டோபிக் பிரெக்னன்சி என அழைக்கப்படும் நிலையில் உலக அளவில் இது 8வது சம்பவமாகவும் இந்தியாவில் பதிவான முதல் சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது. தெலங்கானாவில் புதிதாக மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஈகல் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை குழுவினர் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 935 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஒடிஷா மகாராஷ்டிரா இடையே ஆந்திரா வழியாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த கும்பலைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகள் 3 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கன்வர் யாத்திரைக்காக பக்தர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் சிலிண்டரை ஏற்றிச் சென்ற லாரியும் மோதிக்கொண்டதில் 18 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தியோகர் பகுதியில் ஜமுனியா வனப்பகுதிக்கு அருகே இந்த விபத்து நடந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் பெண் ஒருவர் இயக்கிய கார் கட்டுப்பாட்டை இழந்து ஹோட்டல் வரவேற்பறையின் கண்ணாடி சுவர் மீது மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காரை ரிவர்ஸ் எடுக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து பின்பக்கமாக சென்ற கார் வரவேற்பறையின் கண்ணாடி சுவர் மீது பயங்கரமாக மோதியது. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே வாகனங்களை இயக்கினர். ராஜஸ்தான் மாநிலம் பாரான் மாவட்டத்தில் 2 தளங்கள் கொண்ட வீடு மழையால் இடிந்து விழுந்த வீடியோ வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இந்நிலையில் மழையால் சுவர்கள் ஊறிய நிலையில் இருந்த வீடு திடீரென இடிந்து விழுந்தது. இமாச்சல பிரதேசத்தின் மண்டி நகரில் தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்த நிலையில் பெண் ஒருவரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. லாவண்டி பாலம், ஜெயில் ரோடு மற்றும் விக்டோரியா பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சேற்றில் சிக்கின.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போக்குவரத்து காவலர் தர்மவீர் என்பவர் கொட்டும் மழையில் நனைந்தபடி போக்குவரத்தை சரி செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் நகரின் போக்குவரத்து அமைப்பு ஸ்தம்பித்த நிலையில் போக்குவரத்து காவலரின் அர்ப்பணிப்புக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை கிராமத்தில் அனுமதியின்றி மணல் அள்ளியதாக டிராக்டர்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட 3 டிராக்டர்கள் மற்றும் 2 ஜேசிபிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே ஜோதிடரின் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 25 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அம்மையார் குப்பத்தைச் சேர்ந்த ஜோதிடர் ஏகாம்பரம் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்ற சமயத்தில் திருட்டு நடந்துள்ளது. சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு குழந்தை இறந்து பிறந்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சியம்தான் காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மருத்துவர்கள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ராணிப்பேட்டை அருகே 13 வயது பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் இருவருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இச்சம்பவத்தில் வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து நீதிபதி செல்வம் தீர்ப்பு வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வங்கி மேலாளர்களை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் SBI வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாய கடன் பெற தடையில்லா சான்று வழங்குவதற்கு இந்தியன் வங்கி, SBI வங்கி உள்ளிட்ட வங்கிகளின் மேலாளர்கள் பணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சூறைக்காற்றுக்கு அரசு நகர பேருந்தின் மேற்கூரை பெயர்ந்து பறந்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே சென்றபோது பலத்த சூறைக்காற்று வீசியதால் பேருந்தின் மேற்கூரை தகரம் பெயர்ந்து காற்றில் பறந்தது. நெல்லையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான அரிசி குடோனின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி உயிரிழந்தார். 40 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் கூலி தொழிலாளி முருகன் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவிக்கு அரசு வேலை மற்றும் உரிய இழப்பீடு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் குளச்சல் அருகே பொறியியல் பட்டதாரியை 4 பேர் கொண்ட கும்பல் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. குளச்சல் அருகே உள்ள லியோன் நகர் பகுதியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான பெஜோ ஷாம் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே தேவாலய திருவிழா தொடர்பாக முன்விரோதம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே மதுபோதையில் காவல் உதவி ஆய்வாளரை தகாத வார்த்தைகளால் ஒருமையில் திட்டிய நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நெமிலி குப்பத்துக்கல் மேடு கன்னியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ் சாலையில் அமர்ந்து மது அருந்தியதை உதவி ஆய்வாளர் தட்டி கேட்டுள்ளார். திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலம் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்க்கும் திமுக நிர்வாகிகளுக்கு செல்போன், விலை உயர்ந்த பேனா, கைக்கடிகாரம், குடை போன்ற ஊக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. சென்னையில் திருவிக நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், அம்பத்தூர், எழும்பூர், துறைமுகம் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டுள்ள கட்சி நிர்வாகிகளை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்பட்டது. சென்னை RK நகரில் குற்றங்களை தடுக்க அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட 750 கேமராக்கள் எங்கே என அக்கட்சியின் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் கேள்வி எழுப்பினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தை முன்னெடுக்கும் வகையில் RK நகர் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் உரக்கழிவு கட்டடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரக்கழிவு கட்டடம் கட்டினால் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே குடிக்காடு கிராமத்தில் அடிக்கடி பழுதடையும் மின்மாற்றியை மாற்றி அமைக்கும்படி புகார் அளித்தும் மின்வாரிய ஊழியர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்மாற்றி பழுது காரணமாக கடந்த 10 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே ஹோட்டலில் சாப்பிட வந்த நபரை ஆபாசமாக பேசி மிரட்டி தாக்கிய அகிலன் என்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். வாரணவாசி பகுதியில் உள்ள ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் கேட்ட அகிலனிடம் தீர்ந்து விட்டதாக சப்ளையர் கூறியுள்ளார். ஏற்கனவே ஆர்டர் செய்தவருக்கு சிக்கன் ரைஸ் கொடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவன் வாடிக்கையாளரை மிரட்டி தாக்கினான். உக்ரைனின் காமியன்ஸ்கே நகரில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒரு கர்ப்பிணி உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் 2 கட்டடங்கள் மற்றும் மருத்துவமனையின் மகப்பேறு வார்டு ஆகியவை சேதமடைந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்பெயினில் வான்சாகச நிகழ்ச்சியின் போது கட்டுப்பாட்டை இழந்த போர் விமானம் கடற்கரையில் விழுவது போல் பறந்த அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. இதனை கண்டு பார்வையாளர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் நொடிப்பொழுதில் மீண்டும் விமானம் எழுந்து வானில் பறந்தது. சீனா தலைநகர் பெய்ஜிங்கில் மியுன் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கிங்சுய் நதி நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பாலம் உடைந்து கிராமமே வெள்ளத்தில் மூழ்கியது. சீன பெருஞ்சுவருக்கு அருகில் உள்ள மலைப்பாங்கான பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறித்த கழுகு பார்வை காட்சி வெளியாகி உள்ள நிலையில் இச்சம்பவத்தில் 30 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருந்துகளை டென்மார்க் விஞ்ஞானிகள் உருவாக்கி வருகின்றனர். உலக அளவில் ஆண்டுதோறும் 54 லட்சம் பேர் பாம்பு கடிக்கு உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு கணித்துள்ளது. இந்த சூழலில் டென்மார்க் விஞ்ஞானிகள் விஷமுறிவு மருந்து ஆராய்ச்சியில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியீடு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அவ்விழாவுக்கான ஏற்பாடுகள் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தீவிரமாக நடந்து வருகிறது. கூலி திரைப்படத்தின் சிறப்பு முன்னோட்ட வெளியிட்ட நிகழ்வில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள இருக்கிறார். தமிழ் திரையுலகில் 90 காலகட்டத்தில் பிரபலமான நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குநர்கள் கோவாவில் ஒன்று கூடி நிகழ்வின் புகைப்படங்களை தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். வெள்ளை நிற ஆடை அணிந்து போஸ் கொடுத்திருக்கும் அவர்களது புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில் திரையரங்கு திறப்பு விழாவில் பங்கேற்ற இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தன்னை லோக்கி மாமா என்று அன்போடு அழைத்து லவ் யூ சொன்ன குழந்தைக்கு திரும்பி வந்து நன்றி கூறிவிட்டு சென்றார். நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்டு சென்ற போது அங்கிருந்த குழந்தை ஒன்று லோக்கி மாமா என்று கத்தி அழைத்து லவ் யூ என்றதால் லோகேஷ் பூரிப்படைந்தார். விஜய் அண்ணா இல்லாமல் LCU முழுமையடையாது என இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். கோவை PSG கல்லூரியில் கூலி பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த லோகேஷ், விஜய் தற்போது முழுமையாக அரசியலில் ஈடுபட்டிருப்பதால் மீண்டும் LCUவுக்கு திரும்புவாரா என்பதை அவர்தான் கூற வேண்டும் என தெரிவித்தார். பரியேறும் பெருமாள் பட நடிகர் கதிர் மீஷா படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் அறிமுகமாகிறார். MC ஜோசப் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. நடிகர் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இணைந்து நடித்திருக்கும் தலைவன் தலைவி திரைப்படம் கடந்த 4 நாட்களில் உலகளாவிய அளவில் 40 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் வெளிநாடுகளில் மட்டும் 10 கோடி ரூபாய் வசூலித்துள்ள நிலையில் திரைப்படத்திற்கு நல்ல விமர்சனம் கிடைத்திருப்பதால் படக்குழுவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வரும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் லண்டனில் இந்திய தூதரக அதிகாரிகளை சந்தித்தனர். வீரர்கள் கையொப்பமிட்ட பேட்டை இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோர் தூதரக அதிகாரிகளுக்கு பரிசளித்தனர். மேலும் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் குல்தீப் யாதவ் மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோர் விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பும்ரா பிளேயிங் 11இல் இடம்பெறுவது குறித்து அடுத்த 24 மணி நேரத்தில் முடிவு செய்யப்படவிருப்பதாகவும் கூறப்படுகிறது.
தமிழ்நாடு ஹாக்கி அமைப்பு சார்பில் 15வது தேசிய சப் ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் தொடங்கியது. 29 அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டி ABC என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீடு புகுந்து திருடிய முதியவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 பவுன் நகை, லேப்டாப், செல்போன், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த IT ஊழியரின் வீட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருடு போன நிலையில் திருடிச் சென்ற முதியவரை தங்கமாபுரி பட்டினம் பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது போலீசார் மடக்கி பிடித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே சாலையின் நடுவில் 2 மாடுகள் ஆக்ரோஷத்துடன் சண்டை போட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்றனர். பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மாடுகளை அவிழ்த்துவிடும் மாட்டின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பொம்மநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி வழங்காமல் அலைக்கழிப்பதாக கூறி அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். கடந்த 3 மாதங்களாக குறைந்த அளவு உறுப்பினர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படுவதாக போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மூலவர் பாலசுப்பிரமணியர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நிசார் செயற்கைக்கோளின் பயணம் வெற்றி அடைய வேண்டி இஸ்ரோ தலைவர் நாராயணன் மற்றும் விஞ்ஞானிகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு செய்தனர். நாசா இஸ்ரோ கூட்டு முயற்சியால் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் GSLV S-16 ராக்கெட் மூலம் புதன்கிழமை ஏவப்படவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மாம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 508 பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பால்குடங்களை சுமந்தவாறு ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் சே அகரத்தில் 3 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சந்தியம்மன் கோயில் திருவிழாவில் மூதாட்டி ஒருவர் கொதிக்கும் நெய் சட்டியில் வடை எடுத்து வினோத வழிபாடு நடத்தினார். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மொட்டை அடித்தும் காது குத்தியும் பொங்கல் வைத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். பயோமெட்ரிக் மூலம் UPI பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வசதியை தேசிய பேமெண்ட் கார்ப்பரேஷன் விரைவில் அமலுக்கு கொண்டு வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது UPI பரிவர்த்தனைகளுக்கு பின் நம்பர் பயன்படுத்தப்படும் நிலையில் அதனுடன் கைரேகை, முக அடையாளமும் சேர்க்கப்படவிருக்கிறது. அமெரிக்காவில் விற்பனையாகும் பெரும்பாலான ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை என்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி உள்ள இந்தியா அமெரிக்க ஸ்மார்ட் போன் சந்தையில் 44% பங்குகளை கைப்பற்றி முதலிடம் பிடித்திருக்கிறது.